அனைவருக்கும் வணக்கம். சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். அதாவது இன்றைக்கு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசும்பொழுது தமிழக எம்பிக்கள் எல்லாரையும் அழைத்துட்டு போய் பிரதமரை சந்தித்து அந்த கூட்டுக்குழு நடவடிக்கையில் எடுக்கப்பட்ட தீர்மானம் கோரிக்கைகளை முன்வைக்க போகிறோம். தொகுதி வரையறையில் நியாயமாக தமிழ்நாட்டிற்கு அனைத்து மாநிலங்களுக்கும் கிடைக்க வேண்டும்ங்கிற அந்த முக்கிய கோரிக்கையை வைக்க போகிறோம் அப்படிங்கிறத முன்வைக்கிறார். அதே நேரத்தில் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய அதிமுக உட்பட அனைத்து கட்சிகளுக்கும் நன்றியையும் சொல்கிறார். ஒரு பக்கம் இது தேசிய அளவில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பேசுபொருளாக இது மாறி இருக்குது அப்படிங்கிறதையும் சுட்டி காண்பிக்கும் பொழுது இது பாஜகவுக்கு எதிராக தேசிய அளவிலான ஒரு ஒற்ற கருத்து உள்ளவங்கெல்லாம் ஒன்றிணைகிறார்கள், அதை முதலமைச்சர் முன்னெடுக்கிறார் அப்படிங்கிற பார்வையும் அதற்குள்ள ஒரு அடக்கமாக இருக்கும் தானே? இல்லை, அப்படி ஒரு பார்வையை வைத்துக்கொள்வதில் ஒன்றும் தப்பு இல்லை. என்னென்னா, பாஜக என்கிற கட்சியை எதிர்ப்பது என்பது வேறு, பாஜகவின் ஒரு குறிப்பிட்ட செயல் திட்டத்தை எதிர்ப்பது என்பது வேறு. இதை ரொம்ப விலக்கி நம்ம படித்துக்கொள்ளணும். ஒரு கட்சியை மொத்தமாக எதிர்க்கிறதுங்கிறது அதை வெறும் தேர்தல் கண்ணோட்டத்தோடு பார்க்கலாம். ஆனால் அது என்னுடைய முன்வைத்திருக்கிற ஒரு குறிப்பான செயல் திட்டம் என்பது இந்தியாவினுடைய பன்மைத்தன்மைக்கு ஆபத்தை உருவாக்கக்கூடிய ஒன்று. அரசமைப்பு சாசனம் இதை ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் தான் நம்ம இந்தியா நம்ம பார்க்குறோம். நாடு விடுதலை அடைவதற்கு முன்னாடி 1930, 31, 32களில் வட்டமேசை மாநாடுன்னு ஒன்று இது பண்ணி அதில் எப்படி இந்த இன்க்ளூசிவ் டெமோக்ரஸியை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு ஒரு பெரிய விவாதம் நடந்தது. ஸோ அந்த காலத்தில் தொடங்கி அதில் தான் அம்பேத்கர் எங்களுக்கு இரட்டை வாக்குரிமை வேணும் அப்படின்னு கோரிக்கையெல்லாம் வச்சார். அதில் தான் இஸ்லாமியர்களுக்கு அந்த இரட்டை வாக்குரிமை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்படி ஒரு இன்க்ளூசிவ் டெமோக்ரஸி அப்படிங்கிறது அன்னைக்கு ரொம்ப மிக முக்கியமான பேசுபடு பொருளாக. என்னைக்கு டெமோக்ரஸி அப்படிங்கிற விஷயம் இந்த உலகத்தில் மன்னராட்சியெல்லாம் மாறி ஒரு டெமோக்ரஸிங்கிற ஒரு புதிய கருத்தோட்டத்துக்கு இந்த உலகம் தன்னை உருவாக்கிச்சோ, அன்னையிலிருந்தே அந்த டெமோக்ரஸினா இன்க்ளூசிவ் டெமோக்ரஸி அது அது அதனுடைய சேலஞ்சு ரொம்ப தொடர்ந்து பேசப்படுது. இப்போ அந்த நிலையில் இந்தியாவினுடைய இன்றைக்கி இந்த கூட்டாக இருக்குது. பக்கத்தில் பாகிஸ்தான் இன்றைக்கி பல்வேறு நெருக்கடிகளை சந்திக்குது. இலங்கை இனப்பிரச்சனைகளால் கடுமையான பாதிப்பு. இப்போ நம்மை சுற்றி இருக்கிற பல்வேறு நாடுகள் பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்குள்ளார இருக்கும்போது இந்தியா ஒரு இன்டாக்டாக இன்றைக்கி இவ்வளோ வலிமையாக நிற்குது. பாகிஸ்தான் கூட ரெண்டாக பிரிஞ்சு போச்சு. கிழக்கு இன்றைக்கி பங்களாதேஷ் ஒரு புது விஷயமாக நடந்திருக்கு. இந்த மாதிரியான எந்த விதமான இதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் இந்தியா இன்றைக்கி வலிமையாக இருக்கிறதுக்கு ரொம்ப அடிப்படை காரணம் அரசியல் சாசனத்தினுடைய விழுமியத்தை எல்லாருமே ஆண்ட கட்சிகள் எல்லாருமே அதை மதித்தாங்க. அதில் அந்த டியூ ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறத அது மைனாரிட்டியாக இருந்தாலும் சரி, அதுதான் இன்றைக்கி ஸ்டேட் ரைட்ஸ் அப்படின்னா ஸ்டேட் ரைட்டுங்கிறது ஒரு மாநிலத்துக்கான இல்லை, ஒரு குறிப்பிட்ட இந்த டெமோக்ரஸியினுடைய குவாலிட்டேட்டிவ் ஏரியா. அது வெறும் மக்கள் தொகைங்கிறது குவான்டிட்டி. பட் ஒரு 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 இனம் ஒரு பண்பாட்டு ரீதியாக வரலாற்று ரீதியாக தன்னை ஒரு தேசிய இனமாக உணர்ந்து கொண்டிருக்கிற ஒரு இனம், அந்த இனத்தினுடைய பிரதிநிதித்துவம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இந்த டெமோக்ரஸியை குவாலிட்டேட்டிவாக நாம் கையாண்டோம். அது அரசமைப்பு சாசனம் தந்த வழிகாட்டுதலை இந்த கடந்த காலத்தில் கட்சிகள் ஏற்றுக்கொண்டார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி அரசமைப்பு சாசனத்தின் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்படுது. இந்த தாக்குதலுக்கு எதிராக தென்னிந்தியாவில் எல்லா ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற அனைவரையும் அணிதிரட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. முதற்கட்டமாக மாண்புமிகு முதல்வர் நேரடியாக பாதிக்கப்படுகிற அந்த மாநிலங்களை அவர் ஒருங்கிணைச்சிருக்கிறாரு. இது முழுக்க முழுக்க தேசத்தின் நலன் சார்ந்தது, பன்மை தன்மையை உறுதிப்படுத்தக்கூடியது, மாநிலங்களின் உரிமை என்று நாம் புரிந்து கொண்டிருக்கிற இன்க்ளூசிவ் டெமோக்ரஸி என்ற விழுமியத்தை பாதுகாப்பதற்கான மிக மிக முக்கியமான ஒரு முன்னகர்வு. இதை வெறும் தேர்தல் அரசியலோட நம்ம முடிச்சு போட்டு பார்க்க வேண்டியதில்லை. இது தேசத்தின் நலன். இப்ப நீங்க சொல்றது ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான தாக்குதல் அப்படின்னா, குறிப்பா இந்த ஒரு விவகாரத்துல தொகுதி மறுவரையறையில அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது பெரிய அளவுல இன்னுமே வெளிப்படைத்தன்மையோட அவங்க சொல்லலைங்கிறது உண்மையாக இருந்தாலும் அது கண்டிப்பாக அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராகத்தான் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு நாம முன்னாடியே போறோமோ அப்படின்ற ஒரு பார்வையும் அதற்குள்ள வந்துராதா? ஏன்னா பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப பிரிக்கப்படாது,
ப்ரோரேட்டா விகிதாச்சார அடிப்படையில் பிரிக்கப்படும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். அதை ஏன் இந்த அரசோ இல்லை முதலமைச்சரோ ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. அண்ணாமலை சொல்றது ஏன் முதல்வரோ உள்துறை அமைச்சரோ சொல்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? உள்துறை அமைச்சர் எவ்வளவு கவனமாக வார்த்தைகளை கையாளுறது. தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கை குறையாது அப்படின்னு சொல்வதன் மூலமா எவ்வளவு ஒரு சங்கடமான யூகத்துக்கு அவர் வந்து ஒரு கதவை திறந்து வைக்கிறாரு. அதாவது இதில் வந்து நீங்கள் இது வந்து பாஜக வந்து இது இன்னும் முடிந்த முடிவாக எதையும் சொல்லலை என்று பார்க்கவே முடியாது. பாஜகவினுடைய செயல்பாடுகளை அதனுடைய கடந்த கால ட்ராக் ரெக்கார்டிலிருந்து தான் நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். அப்போ ஒரு மாநிலம் ஒரு சிறப்பு அந்தஸ்து பெற்ற மாநிலம், அந்த சிறப்பு அந்தஸ்தை பெறுவதற்கான எல்லா விதமான பண்பாட்டு கூறுகளையும் உள்ளடக்கிய ஒரு மாநிலத்தை சர்வசாதாரணமாக யூனியன் பிரதேசமாக ஆக்கி அங்கே ஒரு ஆளுநர் கூட கிடையாது, துணைநிலை ஆளுநர். இன்றைக்கி பாண்டிச்சேரியில் துணைநிலை ஆளுநர் என்ன சொல்கிறாரு, எங்கள் துணைநிலை ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்குது உங்களுக்கு தெரியாதா என்று ஒரு கவுன்சிலர் மாதிரி அவர் கதறக்கூடிய நிலையை நம்ம பார்க்குறோம். அப்படி ஒரு இதை வந்து செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறாங்க. ஆகவே இந்தியாவினுடைய பன்மைத்தன்மையோ தென்னிந்தியனுடைய வளர்ச்சியோ குறிப்பாக தமிழகத்தினுடைய பண்பாட்டு விழுமியங்களையோ அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இது தொடர்பாக மாநிலங்களை அவங்க கலந்து பேசவே இல்லை. சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு தமிழர்களுடைய நாகரிகம் அது அப்படின்னு இன்றைக்கி வந்து எல்லாராலையும் உறுதிப்படுத்தப்பட்டு டிஎன்ஏ டெஸ்ட்டு தொடங்கி அதனுடைய வரி வடிவத்தினுடைய ஆய்வு வரைக்கும் உறுதிப்படுத்தப்படுகிற ஒரு நாகரிகத்தை சிந்து சரஸ்வதி நாகரிகம்னு களவாடுகிற முயற்சி வரைக்கும் வந்து பாஜகவினுடைய செயல் திட்டங்கள் இன்றைக்கி அரசியலமைப்பு சாசனத்தின் மீதான தாக்குதலாக இருக்குது. அந்த தாக்குதலுடைய உடனடி விளைவை தமிழர்கள் எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கும். அதனால் இதில் வந்து யூகம்லாம் இல்லை. இது பாஜகவினுடைய மோசமான ஒன்றை மட்டும் நான் இந்த முதல் சுற்றில் இல்லை. எலக்டோரல் ரிஃபர்மேஷன் தொடர்பாக நம்ம வந்து பல்வேறு சமயங்களில் பல்வேறு கமிஷன்கள் போடப்பட்டு இந்த தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பாக பல விஷயங்கள், இந்த தொகுதி மறுவரையறைங்கிறது அந்த சீர்திருத்தத்தில் சொல்லப்பட்ட பல்வேறு பரிந்துரைகள் அது ஒன்று, அவ்வளோதான். ஆனால் இந்த எலக்ட்ரல் ரிஃபார்மேஷனை பற்றி பல காலங்களிலும் பலவிதமாக பேசியிருக்கிறோம். அவைகளில் ஒன்றை கூட கருதி பார்க்காத பாஜக மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நாங்கள் வந்து நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கையை கூட்டுவோம் அப்படின்னும் போது அது எடுத்த எடுப்பிலேயே எந்த மாநிலத்தினுடைய விகிதாச்சாரமும் அதில் வந்து பாதிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தால் இந்த மாதிரியான யூகங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி அவர்கள் செய்யப்போவதில்லை. அவர்களுக்குள்ளார ஒரு மறைமுக உள்திட்டம் இருக்கிறது என்பதை உணர்ந்த காரணத்தினால்தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் இந்த முயற்சி எடுத்திருக்கிறார். இப்போ பிரதமரை சந்தித்து வைக்க போகிற கோரிக்கை இல்லை இந்த கூட்டு நடவடிக்கை குழுவுடைய அந்த கூட்டத்தில் இயற்றப்பட்ட அந்த தீர்மானங்களை முன்வைக்கும் பொழுது உள்துறை அமைச்சர் வந்து பேசிய விஷயங்களோ அல்லது இப்போ பாஜகவுடைய மாநில தலைவர் சொல்லக்கூடிய அண்ணாமலை சொல்லக்கூடிய விஷயங்களோ நாடாளுமன்றத்தில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும், இல்லை பிரதமர் இதற்கு எப்படி செவி சாய்ப்பார் அப்படின்னு பார்க்குறேன்? இல்லை, இது வந்து நாம் வந்து ஒரு ஜனநாயக வடிவத்தில் தான் நம்முடைய கருத்துக்களை நம்ம எவ்வளோ பெரிய வலியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய காயமாக இருந்தாலும் அது ஜனநாயக ரீதியான இந்த அமைப்பு முறைக்குள்ளே இருந்தால் அதுக்கான தீர்வை தேட முடியும். அப்போ அந்த அடிப்படையில் நான் ஒருத்தவராக சொல்லும்போது அதுக்கு இருக்கிற முக்கியத்துவம் என்பதை விட அது மிக சரியான கருத்து, ஒருத்தர் சொன்னாலே அது சரியான கருத்து என்கிற அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், பரிசீலிக்கப்பட வேண்டும். இருந்தாலும் அந்த கருத்துக்கு வலிமை சேர்க்கக்கூடிய வகையில் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு போய் அவரிடம் வந்து அந்த கவன ஈர்ப்பை சொல்வது என்பதை தவிர இன்றைக்கி இருக்கிற சிஸ்டத்தில் இதுதான் முதற்கட்ட நடவடிக்கையாக இருக்க முடியும். அதனால் அந்த முயற்சியை வந்து முதல்வர் எடுத்திருக்கிறாங்க. நிச்சயமாக வந்து குறைந்தபட்சம் வந்து இதுக்கு வந்து ஒரு மரியாதை இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்தியா அப்படிங்கிற அந்த பன்மைத்தன்மை சிதையாமல் இருக்கணும்னு நம்ம விரும்புகிறோம். இன்றைக்கி வட மாநிலங்கள்லேருந்து ஏராளமான தொழிலாளர்கள் இங்கே வராங்க. எங்கேயாவது தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையாவது வெகு மக்கள் அந்த தொழிலாளர்களை அந்நியமாக பார்க்குறதாவோ எதிராக பார்க்குறதாவோ ஒரு சூழல் இருக்கா? அது மாதிரியான ஒரு விஷயம். அப்போ இது வந்து அவர்களை நம்ம உள்வாங்கக்கூடிய இது தமிழ்நாட்டினுடைய அந்த தேசிய உணர்வின் மீது தமிழர்களுக்கு இருக்கிற ஒரு ஆகச்சிறந்த வெளிப்பாடாக இருக்குது. ஆனால் இது எப்படி வந்து திட்டமிட்டு மாற்றப்படுது? தேசிய கீதத்தை 2 முறை பாடினா நீ தேசபக்தி, 1 முறை பாடினா உனக்கு தேசபக்தி இல்லை அப்படின்னு ஆளுநர் ரவியினுடைய அந்த முயற்சி வட மாநிலங்களில் இருக்கிறவங்களால எப்படி இன்டர்பிரட் ஆகுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா தமிழ்நாட்டில் ஏதோ பிரச்சனையா? என்ன பிரச்சனை? ஏதோ தேசிய கீதம் பாட மாட்டேன்னு சொல்கிறாங்களா? இப்படி தான் ஒரு முன்னோட்ட செய்தியாக போய் சேரும். அப்போ நம்முடைய மரபு தமிழ் தாய் வாழ்த்தை பாடிட்டு தேசிய கீதத்தை இறுதியாக பாடுறதுங்கிறது ரெண்டுக்குமே நம்ம வந்து நம்முடைய உயிரணைய அன்பை நம்ம தந்திருக்கோம். ஆனால் இப்படிப்பட்ட எதிர்மறையான அவங்க என்ன சொல்றாங்க, வட மாநிலத்தவர்களை வந்து அவமதிப்பா இங்க தான் தமிழ்நாட்டுல பேசுறாங்க அப்படிங்கறத தானே தொடர்ந்து பாஜகவினர் பேசிக்கிறாங்க. வட மாநிலத்தவர்களை தொடர்ந்து அவமரியாதையாக பேசுகிறார்கள் தமிழ்நாட்டில் தான் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை தொடர்ந்து பாஜகவினர் வைக்கிறாங்க. இல்லை, அதான் இப்போ நீங்கள் வந்து ஒரு தனிமை ஒரு எதை நம்ம சொல்கிறோமோ அதை பொதுமைப்படுத்துறது. அதாவது மூட நம்பிக்கைகளை பற்றி ரொம்ப மோசமாக பேசக்கூடிய
சில நபர்களை நம்ம அடையாளப்படுத்தி இன்னமும் வந்து இதை பசுவினுடைய கோமியத்தை சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. சரி, பசுவினுடைய கோமியமும் சாப்பிடலான்னு சொன்னால் எருமை மாட்டினுடைய கோமியத்தையும் சாப்பிடலாமே. பசுமாட்டினுடைய பால் எவ்வளவு சத்தானதோ அதே மாதிரி தான் எருமை மாட்டினுடைய பாலும் அப்படின்னு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் வந்தால் வேறு வழி இல்லாமல் அறிவின் பக்கம் தமிழ்நாடு இருக்கிறது, மெய்யறிவின் பக்கம் தமிழ்நாடு இருக்குது. அந்த மெய்யறிவு இந்தியா முழுக்க இருக்கலாம், ஆனால் மோசமான மூட நம்பிக்கைகளின் பக்கம் வட மாநிலத்தில் இருக்கிற பலரும் இருக்கிறாங்க. இது மெய்யறிவுக்கும் மூட நம்பிக்கைக்கும் இடையிலான யுத்தம் தான். வட மாநிலங்களில் உருவான அறிஞர்களை நாம் ஏற்றுக்கலையா? வட மாநிலத்தில் உருவான பல்வேறு விதமான உன்னதமான இலக்கியங்களை நாம் இன்னைக்கு நாம் வந்து கொண்டாடலையா? அப்படிலாம் இல்லை. இது வந்து அதான் வெறும் அபாண்டங்களின் மூலமாக அரசியலை நகர்த்தி செல்கிற பாஜகவினுடைய அஜெண்டா தான் தமிழர்கள் வந்து வடமாநிலத்தவர்களை தவறாக சொல்கிறாங்க அப்படின்னு என்பதெல்லாம். வடமாநிலமும் ஒரு காலத்தில் தமிழ் பரப்பாக இருந்தது என்பதுதான் சிந்துவெளி நாகரிகம் வெளிப்படுத்துகிற உண்மை. பேசலாம்.